ஹலோ ஹாய் மக்களே, நான் சுதா சமையல்லேருந்து பேசுகிறேன். குடமிளகாய் எப்படி வறுக்கலான்றதை பாருங்கள். பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். சிம்பிளாக செய்யக்கூடியது, ஒரு 1/4 மணி நேரத்தில் செஞ்சிடலாம். தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சாதம் வச்சுருக்கேன் லஞ்சு காலேஜுக்கு இது பண்ணுறதுக்கு. தக்காளி தொக்கு போட்டு கிளறி இதை வறுவல் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம், கட்டிக்கலாம். சாதம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, கடுகு பொரிஞ்சவட்டியும் நல்லா கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்க குடமிளகாயை சேர்த்துக்கலாம். நல்லா மெலிசாக இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இப்போ உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து போட்டுக்கலாம். வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கணும். குடமிளகாய் இது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். டக்குன்னு காலேஜுக்கெலாம் கட்டி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், இதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு இந்த மாதிரி ஒரு தொக்கு செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். குடமிளகா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இங்கே பாருங்க, நல்லா விளம்பட்டும். கொஞ்சோண்டு நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்துடுங்க, வெறும் மிளகாத்தூள்லாம் சேர்க்காதீங்க. இந்த குடமிளகாயில் எதுவுமே இருக்காது, காரமே இருக்காது. நம்ம பார்த்து போடுற காரம் தான் இது. சாம்பார் பொடி மட்டும் போட்டிங்கன்னா நல்லா தப்பி சாம்பார் பொடி போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இப்போ ஒரு சின்ன தட்டு சிம்மில் வச்சு காற்று போகாத அளவுக்கு நம்ம மூடிட்டோம்னாவே அதுவே நல்லா வெந்துடும் உள்ளேயே. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இந்த தக்காளி தொக்கை போட்டு சாதத்தை கிளறி இந்த குடமிளகா தொக்கு வச்சு கொடுத்துட்டோம்னா காலேஜுக்கு லஞ்சு பாக்ஸு ரெடி ஆகிடும். எல்லாம் சுதா சமையலுக்கு எல்லாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி தக்காளி தொக்கு கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ திறந்து பார்த்துக்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாங்க, அந்த எண்ணெயிலே நல்லா வெந்துடும். சூப்பராக சுருண்டு அப்படியே நல்லா இதாட்டம் வந்துடும். வேறு லெவலில் இருக்கும் இந்த குடமிளகா. இந்த எண்ணெயிலேயே சிம்லேயே வச்சு நம்ம பரட்டி ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம பரட்டி விட்டாவே போதும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவே தண்ணி கொடுக்கும் நிறைய. அந்த மாதிரி மூடி வச்சிட்டிங்கனாக்க சூப்பராக அந்த தண்ணியிலே வேகும். பொடிசாக அரிஞ்சுக்கோங்க நல்லா.
சூப்பரான சுவையான குடமிளகா வறுவல் ரெடி. ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக செய்யக்கூடியது. ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு டக்குன்னு ஒரு லெமன் சாதம் கிட்டலாம் அழகாக ஒரு தொக்கு இது வச்சு கொடுத்துட்டோம்னா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க விரும்பி. இது சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா. நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எல்லாம் சுதா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சமையலை நான் செஞ்சு போடுறேன். எல்லா மக்களும் ஆதரவு கொடுங்க. எனக்கு இப்போ தான் புதுசாக நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு அடுப்பில் சாதம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தக்காளி தொக்கை போட்டு இந்த மிளகாயை வந்து வச்சு கொடுக்க வேண்டியதான் கட்டி. செம வேறு லெவலில் இருக்கும். இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை பாருங்கள், வெந்துருச்சு பாருங்கள். சூப்பராக பதமாக நல்லா வந்துருச்சு. ஒரு ஆவிலே வெந்துடும் இது அப்படியே டக்குன்னு. ஒரு முறை கிண்டி விட்டு இறக்கிடலாம். தூக்கிட்டால் தான் வரும். அவ்வளோதாங்க, நல்லா சுருளை வந்துருச்சு பாருங்கள். நீங்களே உங்களுக்கே தெரியும். சூப்பரான சுவையான குடமிளகா வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தொக்குன்னு சொல்லலாம், கிரேவின்னு சொல்லலாம். சும்மா ஒரு 2 மிளகா தான் அரிஞ்சேன், சின்ன சின்ன மிளகாயா. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா எல்லாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. சுதா சமையலுக்கு எல்லாம் லைக் போட்டு பாருங்கள். ஓகே, நன்றி மக்களே.